அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து நமது சமூகம் படிக்கிற அடுத்த பைத்தை பாருங்கள். சுப்ஹான மௌலிதினுடைய 5வது 37வது 23வது பக்கம். அஸ்ஸலாமு அலைக்க யா முபரிய ஸகாம், எங்களுடைய நோய்களை எல்லாம் குணப்படுத்துகிற நபிகளாரே உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும். வலவ் தகூன ஸகீமன் லதைஹி புர்ஹு ஸகாம், நீ நோயாளியாக இருந்தால் அதற்கான நிவாரணம் நபிகளாரிடத்தில் தான் இருக்கிறது. வ மரீலன் அன்த ஆயிதுஹு கத் அதாஹுல்லாஹு பில் ஃபர்ஜ், நபியே நீங்கள் ஒரு நோயாளியை நோய் விசாரிக்க சென்றால் அவனுடைய நோயை அல்லாஹ் குணப்படுத்தி விடுவான். நபியே நீங்கள் தான் நோய்களை குணப்படுத்துபவர். சுப்ஹானல்லாஹ், நஊது பில்லாஹ். அல்லாஹ் தான் நோயை தருகிறான், அவன் தான் குணப்படுத்துகிறான், அவன் தான் ஒருவனை ஆட்சியாளனாக ஆக்குகிறான், ஆட்சியில் இருந்து வீழ்த்துகிறான் என்ற நம்பிக்கை முஸ்லிம்களுடைய. இதுதான் அகீதா, இதுதான் ஈமான். நபியே உங்களால் தான் எங்களுடைய நோயை குணப்படுத்த முடியும். அது மட்டுமா, யாராவது நோய்வாய்ப்பட்டால் தேவை ஏற்பட்டால் மதீனா நகரில் நபிகளாருடைய ரவுதா ஷரீஃபுக்கு போய் அந்த படிகளை முத்தமிட்டு அல்லாஹ்வுடைய தூதரிடம் கேளுங்கள். சுப்ஹான மௌலிது சொல்கிறது, நான் சொல்லவில்லை. எவ்வளவு பெரிய இணை வைப்பில் இருக்கிறோம். கணியத்துக்குரிய சகோதரர்களை சிந்தித்து பாருங்கள். இது நபிகளாரை புகழ்வதா அல்லது அல்லாஹ்வுடைய தூதரை இகழுவதா என்பதை சிந்திக்க வேண்டும். யா சய்யிதி யா ரசூலல்லாஹ் ஹுத் பியதி மாலி சிவாக வல அல்விய இலா அஹதின், தலைவர்களுக்கெல்லாம் தலைவர் யா ரசூலல்லாஹ்வே என்னுடைய கரம் பிடித்து காப்பாற்றுங்கள், என்னுடைய கரம் பிடித்து காப்பாற்றுங்கள் யா ரசூலல்லாஹ், உங்களை விட்டால் என்னை காப்பாற்ற யாரும் கிடையாது. சுப்ஹான மௌலிதின் 49வது 64வது பக்கம். இன்னா பிஹி நஸ்தஜீரு ஃபீ தஃபி குல் இன்திகாம், நாங்கள் அனைத்து துன்பங்களும் நீங்கிட நபிகளாரே உங்களிடத்தில் தான் தேவையை நாடி வருகிறோம், அடைக்கலம் தேடுகிறோம். எவ்வளவு பெரிய இணை வைப்பு பாருங்கள். நபியே நீங்கள் தான் எங்களை கரம் பிடித்து காப்பாற்ற வேண்டும், நபியே நீங்கள் தான் எங்கள் பாவத்தை மறைக்க வேண்டும், நபியே என்ன தேவை வந்தாலும் உங்களிடத்தில் தான் வருகிறோம். அப்படி என்றால் எதற்கு அல்லாஹ்வுடைய குர்ஆனை நாம் ஓதுகிறோம்? குர்ஆன் ஓத தேவையில்லையே. குர்ஆனில் அல்லாஹ் என்ன சொல்கிறார்? நபியே என்னை பற்றி என்னுடைய அடியான் உன்னிடத்தில் கேட்டால் அல்லாஹ் உனக்கு மிக நெருக்கமாக இருக்கிறான் என்று சொல்லுங்கள். நாடி நரம்பை விடவும் ரப்பு நெருக்கமாக இருக்கிறான். ரப்பை விட்டு சுப்ஹான மௌலிது சொல்கிறது, அல்லாஹ்வுடைய தூதரிடம் பாவ மன்னிப்பு தேடுங்கள். நபிகளாரிடத்திலே நோய்வாய்ப்பட்டவர்கள் எல்லாம் நோய்வாய்க்கு நிவாரணம் தேடுங்கள், அவரிடத்தில் தான் நோய்க்கு நிவாரணம் இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். இதைத்தானே கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள் என்று பாடி வருகிறோம். இதில் இருக்கிற இணை வைப்புகளும் கட்டுக்கதைகளும் முஸ்லிம்களுக்கு சொல்லப்படவில்லை. அதனால் இது நன்மை என்று நமது சமூகம் ஓதுகிறது. இது ஒவ்வொருத்தருக்கும் எடுத்துச் சொல்லப்பட வேண்டிய விடயம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதரை உசிரை விடையும் நாங்கள் நேசிக்கிறோம். அது அல்லாஹ்வுடைய தூதரின் சுன்னாவில் சொல்லப்பட்டதை எடுத்து நடந்தால் அந்த அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் உயிரை விடவும் நேசிக்கிறோம். நபிகளார் சுன்னாவில் குர்ஆனில் இல்லாதது நமக்கு ஒரு பொழுதும் மார்க்கமாகாது என்பதை புரிந்து செயற்படுவோம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.